இப்போ நடக்கிற தொழிற்சாலைகள்லாம் இயங்கிட்டு வருது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கேட்பு விஷயமா கூப்பிட்டுருந்தாங்க. எவ்வளோ செலவுகள் பண்ணி எவ்வளோ அரசாங்க நிகழ்ச்சிகள்லாம் எத்தனையோ கோடிகள் செலவு பண்ணி நடக்குது. இப்படி இத்தனை பகுதிக்கு தேவையான இதில் எடுக்கிற மின்சாரமும் இந்த பகுதிக்கு மட்டும் கொடுக்காம எல்லாருக்கும் தான் பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல முதல்ல நடத்தக்கூடாது. இன்றைக்கி இந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு வந்த 50க்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் வெளியே நிற்க வச்சுருக்கீங்க. கேட்டால் உள்ள இடம் இல்லைன்னு சொல்கிறீங்க. எவ்வளவோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எவ்வளோ அரசியல் நிகழ்ச்சி நடத்துறீங்க. தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக மின்சாரம் எடுக்க போகிறீங்க. அதுக்கு இந்த இடம் தான் கிடச்சிதா? அதே மாதிரி கருத்து திணிப்பு, நீங்களா ஒரு 4 பேரையோ இல்லை நீங்களா உங்களோட கருத்தை மட்டுமே ஏற்றுக்கணும்னு நினைக்கிற மனப்பான்மையோ ரொம்ப தவறானது. கருத்து கேட்போம்னா எல்லாரோட கருத்தையும் கேட்கணும். நீங்கள் ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். நீங்கள் எல்லாரோட கருத்தையும் கேட்கணும். உங்களுக்கு ஆதரவாக கொடுக்குற கருத்தை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வழிவகை செய்யணுன்றது முற்றிலும் தவறான முறை. இதையெல்லாம் தாண்டி